10.5 படையாட்சிகளுக்கு எங்க ஐயா வந்து ஒரு தடவை சொல்லிட்டாருங்க கோவத்துல, உனகிட்ட வந்து உன்கிட்ட நான் வந்து இதெல்லாம் செஞ்சு கொடுன்னு கேட்கணுமா? 10.5 எனக்கு கேவலம் வெக்கமா இருக்குதுன்னு. 10,000 பேர் இல்லாத ஒரு சாதி எங்களை இத்தனை வருஷமா ஆண்டுகிட்டு இருக்கீங்கன்னு வச்சாரு. அதுக்கு எவனோ ஒருத்தனை விட்டு தகவல் அறிவு உரிமை சட்டம் நாங்க எடுத்து சட்டத்துல எடுத்து நாங்க வந்து சொல்றோம் 10.5 விட அதிகமா படையாட்சியில் அனுபவித்துக் கொண்டிருக்கிறார்கள். நாங்க ஆட்சியில கேட்டு நாங்க வந்து சொல்றோம், உங்களை அவர் ஏமாத்துறாரு. 14 விழுக்காட்டுக்கு மேல படையாட்சியில் அனுபவித்துக் கொண்டிருக்கிறார்கள் தகவல் அறிவு உரிமை சட்டம் சொல்லுதுன்னு. இந்த பாருங்க, இந்த உண்மையிலே வன்னியர்களுக்கு 10.5க்கு மேல பயன்பாட்டில் இருக்கா, இடஒதுக்கீடு இருக்கா, 14 விழுக்காடு இருக்கா அப்படிங்கிற தகவல் அறிவு உரிமை சட்டத்தில் போட்டு கேட்டதுக்கு இந்த தகவலை நீங்க யாருக்கும் கொடுத்துடலாம். அப்படி யாருமே கேட்கல. நாங்க எந்த தகவலையும் நாங்க யாருக்கு அனுப்பலைன்னு தகவல் அறிவு உரிமை சட்டம் சொல்லிடு. அப்படின்னா அது எந்த தகவல் அறியத்துல இருந்து நீ எடுத்து நீ ஒரு அதிகாரத்தில் இருக்கிற நீ எப்படி பொய்யா பரப்புற? ஒரு சமூகத்தை, தமிழ் சமூகத்தின் பெரும்பான்மை தமிழ் சமூகத்தை எப்படி ஏமாத்துற நீ? எவ்வளவு பெரிய ஏமாத்துங்க, எவ்வளவு பெரிய பிராடு, அயோக்கியம். தகவல் அறிவு சட்டம் சொல்லிடுச்சு 14 விழுக்காட்டுக்கு மேல படையாட்சி அனுபவிக்கிறது. நீ உண்மை பேசுற, எங்க ஐயா போய் பேசுறாரு. அப்படித்தானே? அப்படித்தானே?